மதுரையில் நியூஸ்7 தமிழ் மங்கையர்க்கரசி கல்வி குழுமம், MIET கல்வி நிறுவனம் மற்றும் ஸ்ரீ அகாடமி இணைந்து நடத்திய வெற்றி கொடிக்கட்டு தேர்வை கொண்டாடுவோம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மிகப்பெரிய தன்னம்பிக்கை பயிற்சி விழாவாக நகரை முழுவதும் பரபரப்பாக்கியது. தேர்வு சிலபஸ் என்றாலே பயத்தில் இருந்த மாணவ மாணவிகள் அந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் உற்சாகமாக சென்று பயன்பெற்றுள்ளனர். ஆம், மதுரையில் நடைபெற்ற வெற்றி கொடிக்கட்டு நிகழ்ச்சி பள்ளி மாணவ மாணவிகளை உற்சாகத்தில் திளைக்க செய்துள்ளது. மதுரை பரவையில் உள்ள மங்கையர்க்கரசி கல்வி குழும வளாகத்தில் நடைபெற்ற வெற்றி கொடிக்கட்டு நிகழ்ச்சியில் மாவட்டம் முழுவதும் உள்ள 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளை சேர்ந்த 5000த்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். தேர்வை எப்படி நேர்மையாக அணுகுவது, பயமின்றி எதிர்கொள்வது, நேர மேலாண்மை, இலக்கு நிர்ணயம் போன்ற தலைப்புகளில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதால் மாணவர்களிடையே பெரும் உற்சாகம் ஏற்பட்டது. டீச்சர்ஸ்க்கு எப்படி மரியாதை கொடுக்குறன்ற நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். டீச்சர்ஸ் நமக்காக தான் நிறைய எஃபர்ட் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடக்கணுன்ற நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்பவுமே நல்லா இருந்தது. நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாங்க. அதனால ரொம்ப என்கரேஜிங்காக மோட்டிவேட்டிங்காக இருந்தது. எக்ஸாம் பற்றின ஃபியர்னஸ்க்காக அவங்க நிறைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச்சஸ் தந்தாங்க. அது மூலயமா நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஃபியூச்சர் எப்படி எந்தெந்த டிகிரி படிக்கிறது எல்லாமே அவங்க எப்படி நீங்கள் பார்த்துக்கு செலக்ட் பண்ணிட்டு அதை நோக்கி போங்க, அந்த மாதிரி நல்லா கிளியராக சொன்னாங்க. என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு மாதிரி அதே மாதிரி சொல்லாமல் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக டீச்சரை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ண அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தயாளன், மங்கையர்க்கரசி கல்வி குழும தலைவர் அசோக்குமார், ஸ்ரீ அகாடமி நிறுவனர் அருண்குமார், நியூஸ்7 தமிழ் மண்டல செய்தியாளர் அருண்குமார் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் பேராசிரியர் நவீன் சேட், டாக்டர் ஜெகன் ஆகியோர் பயிற்சி அளித்தனர். பொதுத் தேர்வை சமாளிக்க மாணவர்கள் தங்கள் திறனை நம்பி கடுமையாக உழைக்க வேண்டும். அடுத்த 90 நாட்கள் முழுவதும் கவனச்சிதறலை தவிர்த்து படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தினால் வெற்றியை உறுதி செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் ஆலோசனை வழங்கினர். உன்னால மட்டும்தான் உன்னை காப்பாற்றிக்க முடியும். உன்னை தவிர வேற யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. அதனால உங்களை தவிர வேற யாரும் காப்பாற்ற முடியாதுன்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே உன்னை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இந்த நிமிஷத்துல இந்த இடத்துல இருந்து யோசிக்க ஆரம்பிங்க. இப்ப அடுத்த வரக்கூடிய 3 மாசத்தை உங்க கைக்குள்ள இறுக்கி மூடி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த வரக்கூடிய 30-40 வருஷத்துக்கு உங்க வாழ்க்கையை வாழலாம். உங்க வாழ்க்கை உங்க கையில. இப்ப இருக்கக்கூடிய அடுத்த வர ஒரு 3 மாசத்தை நீ விளையாண்டுட்டீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய 30-40 வருஷத்துக்கும் நீ தான் பதில் சொல்ற மாதிரி இருக்கும். 3 மாசமா இல்ல பின்னாடி வரக்கூடிய 30 வருஷமான்றத உன் கையில தான் நீ எடுத்துக்கணும். வாழ்க்கை உங்களுக்கானது. இதை வாழ கத்துக்கிட்டா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். எல்லாருமே நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. 12th இப்போ எக்ஸாம் வச்சாக்கூட எழுதுற மாதிரி அப்படி ஒரு என்கரேஜ் கொடுத்தாங்க. தேங்க்யூ மங்கையர்க்கரசி காலேஜ் நியூஸ்7 நல்லா இருக்குமே சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிகழ்ச்சி மூலமா ஒரு சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது, ஒரு படிக்க ஆர்வம் வருது. பப்ளிக் இன்னும் 3 மாதம் தான் இருக்குது, அதுக்குள்ளே டைம் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நல்லது தான். அதை யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக படித்து பப்ளிக்கில் நல்ல மார்க் எடுக்கலான்னு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்ல மார்க் எடுப்பாங்க. எல்லாருக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் தான். இப்போ 3 மாதம் தான் இருக்குது நம்ம பரீட்சைக்கு. ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு, மோட்டிவேஷன் கொடுக்குற வகையிலே இருந்துச்சு. இந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் தான் இருந்தது. நிகழ்ச்சியின் உணர்ச்சிமிகு தருணமாக மாணவர்கள் தங்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்களின் காலில் விழுந்து நன்றி தெரிவித்த காட்சி மற்றும் பல மாணவ மாணவிகள் ஆசிரியர்களை கட்டி அணைத்து கண்ணீர் விட்டு அழுத காட்சி பங்கேற்ற அனைவரையும் நெகிழச் செய்தது. நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னென்ன பண்ணணும் நல்லா புரிஞ்சிச்சு. வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான கருத்து நிறையா சொன்னாங்க. அந்த ஜெகன்ற சார் பேசுனது நல்லா இருந்துச்சு, மோட்டிவேஷனாக இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சி இவங்க சொன்னதுனால முதல்ல பயந்துக்கிட்டே இருந்தோம், நம்மளால் முடியாது அப்படின்னு ஒரு மனநிலையில இருந்தோம். இவங்க பேசுனால சரி நம்ம எதுனாலும் படிச்சிடலாம், நம்மளால் முடியும், படிக்காத மாணவர்கள் கூட படிக்கலான்ற மாதிரி கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சி நல்ல மோட்டிவேஷனாக இருந்துச்சு. எல்லாம் நல்லா
நல்லா பேசினாங்க, எங்களுக்கு நல்லா மோட்டிவேஷனாக இருந்துச்சு. இதை வச்சு நாங்கள் நல்லா படிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணி நல்லா படிப்போம். இவ்வளோ நாள் 12 ஆண்டுகள் படித்திருக்கிறோம். இன்னும் நம்மளுடைய வளர்ச்சியை தீர்மானிக்க போகிறோம். நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம். இந்தியா இஸ் அ டெவலப்டு கண்ட்ரி ஆயிடுச்சு. இது வரைக்கும் டெவலப்பிங் நேஷனாக இருந்தது. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆயிடுச்சு. ஏறத்தாழ 70 நாடுகளுக்கு மேல இந்தியா இஸ் சப்ளைங் மெடிசின்ஸ். எல்லா நாடுகளுக்கும் செமி கண்டக்டர்கள் அனுப்புகிறோம். இந்த சாதனைகளை சொல்லிக்கொண்டே போலாம். படிச்சா இருக்கிற இடத்தை விட்டு இன்னொரு உலகத்தை நீ பார்க்க முடியும். அந்த உலகம் இதைவிட அருமையானதாக, சிறப்பானதாக, வசதி வாய்ந்ததாக, மரியாதை மிக்கதாக ஒரு உலகம் இருக்கும்னா அது எதனால கிடைக்கும்னா நீ படிக்கிறதுனால மட்டும்தான் கிடைக்கும். தயவு செஞ்சு படிங்க. நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் கண்டிப்பாக உனக்கு கூலி தரும், உனக்கு வெற்றி தரும். அப்ப மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக, தோல்விக்கான காரணம் கூறுபவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. ஒருபொழுதும் வெற்றியாளர்களாக மே மாசம் ரிசல்ட் வரும்போது மதுரை தெரிக்கணும். எப்படி? மதுரை தெரிக்கிற அளவுக்கு மார்க் வாங்கணும். குலுங்க மதுரை பூரா யாரு கேட்டாலும் தமிழ்நாட்டில் மதுரைன்னு வரணும். ஏன்னா 30 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு மதுரை மாணவர்கள் வெற்றி பெற்று. இந்த மதுரை மாணவர்கள் வெற்றி பெற்றால் தமிழ்நாடே வெற்றி பெற்றதா அர்த்தம். விழாவில் தான் IAS ஆக வேண்டும் என்று தெரிவித்த அரசு பள்ளியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவன் பிரியதர்ஷனின் தன்னம்பிக்கையையும் ஆர்வத்தையும் கண்டு நியூஸ் 7 தமிழ் குழு அன்பு பாலம் திட்டத்தின் மூலம் பிரியதர்ஷனுக்கு IAS பயிற்சிக்கான முழு ஆதரவையும் வழங்குவதாக அறிவித்தது. நியூஸ் 7 அன்பு பாலம் மூலமா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு கலெக்டர் ஆகணும்னு ஆசை சார். அவங்க உதவி பண்ணுறாங்க. IAS படிச்சு என்ன செய்யணும்னு ஆசை? நிறைய பேருக்கு சேவை செய்யணும் சார். எல்லாருக்கும் உதவி பண்ணணும் எல்லாருக்கும். அதான் சார். ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தும் கூட என்னால் படிக்க முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கு சார். இருக்கு சார். எல்லா நம்பிக்கை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த மாதிரி நினைக்கல, நானும் அந்த மாதிரி நினைக்கல. எல்லாரும் உதவியாக இருக்கு பண்ணுறாங்க. மொத்தத்தில் வெற்றி கொடிகட்டு நிகழ்ச்சி ஆயிரக்கணக்கான மாணவர்களின் மனதில் தன்னம்பிக்கை விதைத்த அவர்களின் கல்வி பயணத்தில் முக்கியமான திருப்பமாக அமைந்தது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன்.